விவகாரத்தில் இன்று காவல் நிலையத்தில் விசாரணைக்கு மீண்டும் ஆஜராக நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு சிகட்டப்பள்ளி போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். நடிகர் அல்லு அர்ஜுன் வீடு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதன் பின்னணியில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இருக்கலாம் என்ற தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஐதராபாத்தில் உள்ள ஒரு திரையரங்கில் கடந்த 4ஆம் தேதி திரையிடப்பட்ட புஷ்பா 2 திரைப்படத்தை பார்க்க அல்லு அர்ஜுன் வந்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்மணி ஒருவர் உயிரிழந்தார். இதற்கு நீதி கேட்டு உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் ஞாயிற்றுக்கிழமை அல்லு அர்ஜுன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவரது வீட்டில் இருந்த பூந்தொட்டிகளை சேதப்படுத்தியதோடு கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு ஐதராபாத் நீதிமன்றம் திங்கட்கிழமை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இந்நிலையில் அல்லு அர்ஜுன் வீட்டில் தாக்குதல் நடத்திய வழக்கில் கைதானவர்களில் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, பிரேம்குமார், பிரவீன்குமார், நாகராஜ் ஆகியோர் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடன் இருப்பது போன்ற புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் சொந்த தொகுதியான கொடங்கல் தொகுதியின் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியாக இருப்பதும் அவரது தலைமையில் அல்லு அர்ஜுன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருப்பதும் தெரியவந்துள்ளது. புஷ்பா 2 திரைப்படம் வெளியிடப்பட்ட நாளில் கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த விவகாரத்தில் விசாரணைக்காக இன்று ஆஜராக நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு காவல்துறையினர் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். புஷ்பா 2 திரைப்படம் வெளியான நாளில் ஐதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்குக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் வந்தபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இது தொடர்பாக அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்த சிக்கடப்பள்ளி காவல் நிலைய காவலர்கள் அல்லு அர்ஜுனை கைது செய்தனர். நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் பிணையில் வெளியே வந்தார். இந்த நிலையில் விசாரணைக்காக காவல் நிலையத்தில் இன்று காலை 11 மணிக்கு ஆஜராக சிக்கடப்பள்ளி காவலர்கள் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். இதனிடையே கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாயை திரைப்பட தயாரிப்பாளர் வழங்கியுள்ளார். குடும்பத்தினருக்கு 20 கோடி ரூபாயை அல்லு அர்ஜுன் வழங்க வேண்டும் என்று திரைத்துறை அமைச்சர் கோரிக்கை விடுத்த நிலையில் 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை குடும்பத்தினரிடம் தயாரிப்பாளர் வழங்கினார். புஷ்பா 2 திரைப்பட பிரீமியர் ஷோ நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த விவகாரத்தில் யார் மீதும் யாரும் குற்றம் சொல்ல முடியாது என இசையமைப்பாளர் தேவா தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த இசையமைப்பாளர் தேவா அடுத்த மாதம் 18ஆம் தேதி ஒத்தக்கடை அருகே தனது இன்னிசை கச்சேரி நடக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தனக்கு நிறைய படங்களில் நடிக்க வாய்ப்பு வருவதாகவும் படங்களுக்கு இசையமைக்கும் பணியில் முழுமையாக ஈடுபட்டு வருவதால் நடிக்க முடியவில்லை என்றும் கூறினார். தனது பாடல் 35 ஆண்டுகளுக்கு பிறகும் திரைப்படங்களில் தற்போது பயன்படுத்த தமக்கு கிடைத்த பாக்கியம் என இசையமைப்பாளர் தேவா கூறினார். சமாதானம் பண்ணிக்கணும், வேற வழியே இல்லை. யார் மேல யார் குற்றம் யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வழக்குகளை. தொடர்ந்து பேசிய அவர் நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாகவும் அதற்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உரியடி நிகழ்ச்சி களை கட்டியது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் நடைபெற்ற பாரம்பரிய உரியடி நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையை அடுத்த குளிச்சானையில் ஸ்ரீ கண்டன் சாஸ்தா கோவில் உள்ளது. இந்த கோவிலின் 143வது பஜனை பட்டாபிஷேக ஊர்வலம் நடைபெற்றது. குளிச்சானையில் துவங்கிய இந்த ஊர்வலம் வாத்தியார் கோணம், பனங்கரை, குந்துவிளை, நேசமணி நகர் வழியாக கோவிலை வந்தடைந்தது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் கிருஷ்ணர் வேடமணிந்து வந்தவர்கள் உரியடி நிகழ்ச்சியை நடத்தினர். இந்த பாரம்பரிய நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சதுரங்க வேட்டை படபாணியில் செம்பு பாத்திரத்தை இரிடியம் என கூறி 9.5 லட்சம் ரூபாயை பறித்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆண்டிப்பட்டியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்திற்கிடமாக இருந்த 2 பிடித்து விசாரித்தனர். அதில் பிடிபட்ட கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையைச் சேர்ந்த ஜஸ்டின் மற்றும் அருண்குமார் தங்களிடம் குமார் என்பவர் அறிமுகமாகி இரிடியம் இருப்பதாகவும் அதை வாங்கி வெடிச்சந்தையில் விற்றால் கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறியதாக தெரிவித்துள்ளனர். அதற்கேற்றாற்போல் ராஜேஷ்
என்பவர் ஜஸ்டினை தொடர்பு கொண்டு இரிடியம் குறித்து விசாரித்த நிலையில் இதை உண்மை என நம்பிய ஜஸ்டின் மற்றும் அருண்குமார் தனியார் விடுதியில் வைத்து குமாரிடம் 9.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து செம்பு பாத்திரத்தை வாங்கியுள்ளனர். போலீசாரிடம் வசமாக சிக்கிய நிலையில் செம்பு பாத்திரம் குறித்த உண்மை தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக ஜஸ்டின் மற்றும் அருண்குமார் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான குமார் மற்றும் ராஜேஷ் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூரில் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் பெண்களுக்கு மரியாதை இல்லை என்று கூறி கட்சியிலிருந்து வெளியேறிய பெண் நிர்வாகி மீண்டும் கட்சியில் இணைந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ஏற்றினார். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள கார்குடி கிராமத்தை சேர்ந்த பிரியதர்ஷினி என்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியில் பெண்களுக்கு மதிப்பில்லை என்று கூறி அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதையடுத்து பிரியதர்ஷினியிடம் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட மகளிர் பொறுப்பாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் உடன்பாடு எட்டப்பட்டதால் மீண்டும் தாவேகாவில் இணைவதாக பிரியதர்ஷினி கூறினார். இதுல நான் செயல்படல, நான் பொது இடத்துல தான் செயல்படலன்னு சொன்னா, நான் அந்த கட்சியிலேருந்து நான் வெளில போறேன் அப்படின்லாம் நான் சொல்லல. என்னோட விருப்பத்தோட தான் நான் அந்த கட்சிக்கு வந்தேன். அதே மாதிரி என்னோட விருப்பத்தோட தான் அந்த கட்சியிலையும் இணைகிறேன். இதையடுத்து கட்சி நிர்வாகிகளுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியின் கொடியை பிரியதர்ஷினி ஏற்றினார். கத்தோலிக்க பேராயர் பேரவை சார்பில் டெல்லியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். விழாவில் பேசிய பிரதமர் மோடி இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அன்பு, நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை போற்றுவதாக தெரிவித்தார். சமுதாயத்தில் பரவும் வன்முறை மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு ஏற்படும் இடையூறுகளை ஒவ்வொரு முறை காணும் போதும் மனம் வேதனை அடைவதாக பிரதமர் குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டில் மனிதாபிமான அடிப்படையிலான நல்லிணக்கத்தை போற்றுவதில் இந்தியா பெரும் பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டில் நடத்தப்பட்ட வன்முறை மற்றும் 2019ஆம் ஆண்டு இலங்கையில் ஈஸ்டர் பண்டிகை குண்டுவெடிப்பு சம்பவத்தை மேற்கோள் காட்டிய பிரதமர் மோடி இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒன்றுபட்டு செயல்படுவது அவசியம் என்று தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் 8 மாதங்கள் பிணை கைதியாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த பாதிரியார் அலெக்சிஸ் பிரேம்குமாரை மீட்டது திருப்திகரமான தருணம் என பிரதமர் மோடி தெரிவித்தார். புதிய சாதனை முயற்சியை இஸ்ரோ மேற்கொள்ள உள்ளது. PSLV C-60 ராக்கெட் வரும் 30ஆம் தேதி இரவு 9:58 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக இந்திய விண்வெளி அமைப்பான இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்த ராக்கெட்டில் 220 கிலோ எடை கொண்ட 2 செயற்கைக்கோள்கள் இடம்பெற இருக்கின்றன. பூமிக்கு மேலே 470 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்டு ஒன்றோடு மற்றொன்று இணைக்கும் சோதனையும் நடத்தப்பட இருக்கிறது. விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் எனப்படும் பணியும் நடைபெற இருக்கிறது. இந்திய விண்வெளி மையம் அமைக்கும் சோதனையின் முதல் படியாக இந்த டாக்கிங் தொழில்நுட்பம் கருதப்படுகிறது. இந்த சோதனை வெற்றி பெற்றால் இருவேறு விண்கலன்களை விண்வெளிக்கு அனுப்பி அங்கு இணையச் செய்யும் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். சென்னையை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து இந்த செயற்கைக்கோள்கள் மற்றும் கருவிகள் விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றன.